Good morning, students. Next, we shall see the Marudu brothers. மருது சகோதரர்கள் அப்படின்னு சொல்லுவோம். மருது பிரதர்ஸ். பெரிய மருது ஆர் வெள்ள மருது 1748 to 1801 அண்ட் ஹிஸ் யங்கர் பிரதர் சின்ன மருது. பெரிய மருது சின்ன மருது அப்படின்னு சொல்லுவோம். பெரிய மருதுவோட பேர் வெள்ள மருது அண்ட் சின்ன மருது 1753 to 1801 were able generals of Marudu Vadugar of Sivagangai. Generals means here they were the commander-in-chief of the army. சிவகங்கையை ஆண்டு வந்த முத்துவடுகநாதர்னு சொல்லுவோம் தமிழில் சொல்கிறப்ப. முத்துவடுகர் ஆஃப் சிவகங்கை. அந்த அரசருக்கு இவங்க ஜென்ரல்ஸாக கமாண்டர்ஸாக இருந்திருக்காங்க. ஆஃப்டர் முத்துவடுகர்ஸ் டெத் ஆஃப் காளையார் கோயில் பேட்டில் மருது பிரதர்ஸ் அசிஸ்டட் இன் ரெஸ்டோரிங் த த்ரோன் ஆஃப் வேலு நாச்சியார். முத்துவடுகநாதர் இறந்துருவார். எதுலன்னா காளையார் கோயில் பேட்டில். நம்ம ஏற்கனவே பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்மனோட இதில் பார்க்குறப்ப காளையார் கோயில் பேட்டில் பார்த்துருப்போம். அந்த கான்ஃபெடரசியில் இவரும் காளையார் கோயில் சேர்ந்த முத்துவடுகநாதரும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணார். அந்த காளையார் கோயில் பேட்டிலில் அந்த கான்ஃபெடரசியில் இவர் சேர்ந்ததுனால வார் நடக்கும். அந்த வாரில் காளையார் கோயில் அப்படின்ற இடத்துல நடந்த வாரில் முத்துவடுகநாதர் இறந்துருவார். முத்துவடுகர். ஸோ மருது பிரதர்ஸ் அடுத்து எங்கே வர்றாங்க அப்படின்னா வேலு நாச்சியார்கிட்ட ஒர்க் பண்ண வர்றாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. வேலு நாச்சியார் ஆல்சோ ஷீ வாஸ் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ். அவங்க பிரிட்டிஷ் அகேன்ஸ்ட் ஃபாட் பண்ணுறப்ப அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த மருது பிரதர்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இவங்க ஜென்ரல்ஸ் கமாண்டர் இன் சீஃப்ஸ். ஸோ இப்போ வேலு நாச்சியார் கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. இந்த லாஸ்ட் இயர்ஸ் ஆஃப் 18th century மருது பிரதர்ஸ் ஆர்கனைஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ். இவங்க லாஸ்ட் இயர்ஸ் 18th centuryயோட கடைசி காலகட்டத்தில் 1790 to 800 அதுக்குள்ளே பிரிட்டிஷர்ஸை எதிர்க்க ஆரம்பித்தாங்க. ஆஃப்டர் த டெத் ஆஃப் கட்டபொம்மன். இதில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் கட்டபொம்மன் ஆல்சோ டைட். ஹி வாஸ் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ். ஹி வாஸ் ஹேங் டு டெத் இன் விச் பிளேஸா pretty well கயத்தாறு இன் திருநெல்வேலி, க்ளோஸ் டு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். அந்த இடத்துல அவரை தூக்கில் போட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா தே ஒர்க்ட் அலாங் வித் ஹிஸ் பிரதர் ஊமத்துரை. அதாவது காளையார் கோயில் கட்டபொம்மனை தூக்கில் போட்டதுக்கப்புறமா இவங்க யாரோட சப்போர்ட் பண்ணுறாங்க? ஊமத்துரை. ஊமத்துரை அப்படின்றவர் யார்? ஆக்சுவலாக கட்டபொம்மனோட பிரதர். அவரோட ஒர்க் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இவங்க முத்துவடுகர் சிவகங்கையை ரூல் பண்ணவர்கிட்ட ஜென்ரலாக இருந்தாங்க. தென் லேட்டரான் இவங்க ரெண்டு பேரும் வேலு நாச்சியாருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க பிரிட்டிஷர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக. அடுத்து என்ன பண்ணுறாங்க? லாஸ்ட்டில் 18th century லாஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷை அகேன்ஸ்டாக போராடுறாங்க. இதில் லாஸ்ட்டாக ஊமத்துறையோடு இவங்க சேர்ந்துடுறாங்க. தே பிளண்டட் த கிரானரிஸ் ஆஃப் த நவாபா. கிரானரி அப்படின்னா களஞ்சியம்னு சொல்லுவோம். நவாபோட களஞ்சியம். களஞ்சியம்னா அங்கே இப்போல்லாம் கிரானரினா சேலரிஸ்லாம் போடுற இது கிரானரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ராஜாவுடைய பொண்ணு பொருள் எல்லாம் கூச்சி வச்சுருக்கிறது, நாட்டோடைய இதெல்லாம் கூச்சி வச்சுருக்க இடம் சேர்த்து வச்சுருக்கிறது, அதை பிளண்டடாக கொள்ளடிச்சிடுறாங்க. அண்ட் காஸ்ட் டேமேஜ் அண்ட் டெஸ்ட்ரக்ஷன் டு கம்பெனிஸ் ட்ரூப்ஸ். அடுத்து கம்பெனியோட ட்ரூப்ஸை, அவங்களுடைய சோல்ஜர்ஸ், அவங்க மெயின்டைன் பண்ணுற அந்த ட்ரூப்ஸையும் இவங்க என்ன பண்ணுறாங்க? டேமேஜ் பண்ணுறாங்க. யார்? ஊமத்துரை. தென் டூ மருது பிரதர்ஸா. யார்? பெரிய மருது அண்ட் சின்ன மருது. பெரிய மருது அதர்வைஸ் நோன் அஸ் வெள்ள மருதுன்னு சொல்லுவோம். இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? நவாப் ஹி வாஸ் ஆக்சுவலி த சப்போர்ட்டர் ஆஃப் த பிரிட்டிஷ். ஸோ அவருடைய கிரானரியை பிளண்டர் பண்ணுறாங்க. அடுத்து காஸ்ட் டேமேஜ் அண்ட் டெஸ்ட்ரக்ஷன் டு த கம்பெனிஸ் ட்ரூப்ஸ். ஓகே. தென் ரெபெல்லியன் ஆஃப் மருது பிரதர்ஸாம். இப்போ மருது பிரதர்ஸும் என்ன பண்ணுறாங்க? பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக புரட்சி பண்ணுறாங்க. டெஸ்பைட் த சப்ரஷன் ஆஃப் கட்டபொம்மன்ஸ் ரிவோல்ட் இன் 1799. சப்ரஷன் கட்டபொம்மனுடைய புரட்சியை சப்ரஸ் பண்ணிடுறாங்க பிரிட்டிஷம். ரெபெல்லியன் ப்ரோக் அவுட் அகெயின் இன் 1800. 1799 நடந்த புரட்சியை சப்ரஸ் பண்ணிடுறாங்க. கட்டபொம்மனை தூக்கில் போட்டுறாங்க. 1800 திரும்பியும் புரட்சி நடக்குது. இந்த பிரிட்டிஷ் ரெக்கார்ட்ஸ் இட் இஸ் ரெஃபர்ட் ஆஸ் செகண்ட் பாளையக்கார் வார். ஃபஸ்ட்டு பாளையக்கார் வார் அப்படின்றது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். கட்டபொம்மன் தலைமையில் புரட்சி பண்ணது. இது செகண்ட் பாளையக்கார் வார் அப்படின்னு சொல்லி. இட் வாஸ் டிரெக்டட் பை கான்ஃபெடரசி கன்சிஸ்டிங் ஆஃப். இதில் யாரெல்லாம் இதில் இட்ஸ் டைரக்ட் பண்ணுறது யார்? இதை டைரக்ட்னா அந்த ட்ரூப்ஸ் எல்லாம் சேர்த்து ஆர்கனைஸ் பண்ணுறது. இட் வாஸ் டிரெக்டட் பை கான்ஃபெடரசி கன்சிஸ்டிங் ஆஃப் மருது பாண்டியன் ஆஃப் சிவகங்கை. இது யார் லீடர்ஷிப்பை லீட் பண்ணி பார்த்துக்கிறது? மருது பாண்டியன் ஆஃப் சிவகங்கை, கோபால
Nayak of Dindigul, Kerala Varma of Malabar and Krishnappan Nayak and Dudanji of Mysore. இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த செகண்ட் பாளையக்கார் ரிவோல்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒன்ஸ் அகேன் ரிப்பீட் த நேம்ஸ். மருது பாண்டியன் ஆஃப் சிவகங்கை, கோபால நாயக் ஆஃப் திண்டுக்கல், கேரள வர்மா ஆஃப் மலபார் அண்ட் கிருஷ்ணப்பன் நாயக் அண்ட் தூதான்ஜி ஆஃப் மைசூரம். In April 1800 they meet at Virupachi. எந்த இடத்துல இவங்கெல்லாம் மீட் பண்ணுறாங்க? விருப்பாட்சி. அண்ட் டிசைடட் டு ஆர்கனைஸ் அன் அப்ரைசிங் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ். அங்கே என்ன பண்ணுறாங்க? டிசைட் பண்ணுறாங்க, நம்ம ஒரு புரட்சி, ரிவோல்ட்டு, ரிபெல்லியன், அப்ரைசிங், ரெவல்யூஷன் எல்லாமே என்னன்னு சொல்லுவோம்? புரட்சின்னு தான் சொல்லுவோம். ஒரு அப்ரைசிங், பிரிட்டிஷை எதிர்த்து என்ன பண்ணலாம்? புரட்சி பண்ணலான்னு டிசைட் பண்ணுறாங்க. த அப்ரைசிங் விச் ப்ரோக் அவுட் இன் கோயம்புத்தூர் இன் ஜூன் 1800. இந்த புரட்சி எங்கே ஆரம்பிக்குது? கோயம்புத்தூரில் ஜூன் 1800. ஸ்ப்ரெட் டு ராமநாதபுரம் அண்ட் மதுரை. முதல்ல எங்கே ஆரம்பிக்குது? கோயம்புத்தூர். அங்கேருந்து இந்த புரட்சி எங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது? ராமநாதபுரம் அண்ட் மதுரை. த கம்பெனி காட் விண்ட் ஆஃப் இட் அண்ட் டிக்ளர்ட் வார் ஆன் கிருஷ்ணப்ப நாயக் ஆஃப் மதுரை, கேரள வர்மா ஆஃப் மலபார் அண்ட் அதர்ஸ். இந்த நியூஸு கம்பெனிக்கு கிடைச்சிருது. ஸோ தே டிக்ளர்ட் அ வார் அகேன்ஸ்ட் தெம். யார் யாரெல்லாம் புரட்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எதிராக பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க? வார் டிக்ளேர் பண்ணுறாங்க. யார் யார்? கிருஷ்ணப்ப நாயக் ஆஃப் மைசூர், கேரள வர்மா ஆஃப் மலபார் அண்ட் அதர்ஸ். த பாளையக்கார்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் அண்ட் சத்தியமங்கலம் அண்ட் தாராபுரம் வேர் காட் அண்ட் ஹேங்டம். அடுத்து பாளையக்கார்ஸ் கோயம்புத்தூர், சத்தியமங்கலம், தாராபுரம் இதை ரூல் பண்ண பாளையக்கார்ஸை கேப்சர் பண்ணி அவங்கள பிடிச்சி என்ன பண்ணிடுறாங்க? ஹேங் பண்ணிடுறாங்க, தூக்கில் போட்டுறாங்க. இன் February 1801 the two brothers of கட்டபொம்மன், ஊமத்துரை அண்ட் செவத்தையா. கட்டபொம்மனுக்கு 2 பிரதர்ஸ் இருக்காங்க, ஊமத்துரை அப்படின்ற ஒருத்தர், அடுத்து செவத்தையா அப்படின்னு. February 1801 the two brothers of கட்டபொம்மன், ஊமத்துரை அண்ட் செவத்தையா எஸ்கேப்டு ஃப்ரம் பாளையம் கோட்டை பிரிசன் டு கமுதி. இவங்க 2 பேரும் எங்கே கிளம்பி போயிடுறாங்க? தப்பிச்சு போயிடுறாங்க. எங்கேருந்து? கட்டபொம்மனோட இந்த பிரதர்ஸ் ஊமத்துரையும் செவத்தையாவும் அவங்களுடைய பாளையம் கோட்டை இதிலேருந்து எங்கே பிரிசனில் பிடிச்சி வச்சுருக்காங்க. அவங்க 2 பேரும் பிரிசன்லேருந்து தப்பிச்சு கமுதி அப்படின்ற இடத்துக்கு போயிடுறாங்க. ஃப்ரம் வேர் சின்ன மருது டுக் தெம் டு சிறுவயல் ஹிஸ் கேபிட்டல். அடுத்து என்ன பண்ணுறாங்க? சின்ன மருது. இவங்க 2 பேரும் கிளம்பிடுவோம். அந்த மருது பிரதர்ஸில் ஒருத்தர் யார்? சின்ன மருது. டுக் தெம் டு சிறுவயல் ஹிஸ் கேபிட்டல். அவங்க 2 பேரையும் கொண்டு வந்து எங்கே வச்சுட்டுருக்காங்க? அவரோட கேபிட்டல், சின்ன மருதோட கேபிட்டல் எது அப்படின்னா சிறுவயல். அங்கே வச்சுட்டுருக்காங்க, தஞ்சம் கொடுத்துருக்காங்க. த ஃபோர்ட் அட் பாஞ்சாலங்குறிச்சி வாஸ் ரீகன்ஸ்ட்ரக்டட் இன் ரெக்கார்ட் டைம். இந்த மீன் டைம் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து என்ன பண்ணுறாங்க? ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. மாற்றி அமைக்கிறாங்க, கட்டுறாங்க. The British troops under Colin Macaulay retook the fort in April and the Marudhu brothers sought shelter in சிவகங்கை. பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க? இந்த பிரிட்டிஷோட ட்ரூப்ஸ் வந்து காலின் மெக்காலே அப்படின்றவரோட தலைமையில் திரும்பியும் பாஞ்சாலங்குறிச்சி ஃபோர்ட்டை என்ன பண்ணிடுறாங்க? கேப்சர் பண்ணிடுறாங்க இன் ஏப்ரல். எதை கேப்சர் பண்ணுறாங்க? பாஞ்சாலங்குறிச்சி ஃபோர்ட்டை. பாஞ்சாலங்குறிச்சி ஃபோர்ட் வாஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில பிரிட்டிஷ் போயிட்டு அந்த பாஞ்சாலங்குறிச்சி ஃபோர்ட்டை கேப்சர் பண்ணிடுறாங்க இன் ஏப்ரல். அண்ட் மருது பிரதர்ஸ் சாட் ஷெல்டர் இன் சிவகங்கை. மருது பிரதர்ஸ் திரும்ப எங்கே ஓடிடுறாங்க? சிவகங்கையில் போய் தஞ்சம் புகுந்துடுறாங்க, ஷெல்டரம். த இங்கிலீஷ் டிமாண்டட் தட் த மருது பாண்டியர்ஸ் ஹேண்டட் ஓவர் த ஃபியூகிட்டிவ்ஸ். இந்த பிரிட்டிஷ் என்ன சொல்கிறாங்க? மருது பாண்டியர்ஸ்கிட்ட, நீங்கள் 2 பேரும் உங்ககிட்ட இருந்த ஃபியூகிட்டிவ்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா வந்து என்ன? தப்பி ஓடினவங்களை, தலைமறை ஜெயிலேருந்து தப்பி ஓடினவங்க, அவங்க பாளையங்கோட்டை ஜெயிலேருந்து தப்பி ஓடினவங்க யார் யார்? கட்டபொம்மனோட பிரதர்ஸ் ஊமத்துரை அண்ட் செவத்தையா. இவங்க 2 பேரையும் எங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்கிட்ட? மருது பிரதர்ஸ் கிட்ட. மருது பிரதர்ஸ், சின்ன மருது, பெரிய மருது, இவங்க 2 பேரும் தான் யாருக்கு ஷெல்டர் கொடுத்துருக்காங்க? கட்டபொம்மனோட பிரதர்ஸ். யார் யார்? ஊமத்துரை, செவத்தையா. இவங்க 2 பேருக்கும் ஷெல்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அவங்க 2 பேரையும் எங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு பிரிட்டிஷ் கேட்குறாங்க. அவங்கள என்னன்னு சொல்கிறோம்? ஃபியூகிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா தப்பி ஓடினவங்க. பட் தே ரெஃப்யூஸ்டாம். அந்த மருது பிரதர்ஸ் என்ன பண்ணுறாங்க? ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. கொலோனல் எக்னியூ அண்ட் கொலோனல் இன்னீசம் மார்ஸ்டன் சிவகங்கை 2 பேரும் ட்ரூப்ஸ் எடுத்துகிட்டு எங்கே போகிறாங்க? சிவகங்கைக்கு போகிறாங்க. மார்ஸ்டன் சிவகங்கை. இன் ஜூன் 1801 மருது பாண்டியர்ஸ் issued a proclamation of independence which is called திருச்சிராப்பள்ளி proclamation. பிரகடனம் ஒன்று கொண்டு வராங்க 1801 ஜூனில். மருது பாண்டியர்ஸ் ஒரு பிரகடனம் கொண்டு வராங்க. நாங்கள் சுதந்திரம் அடைஞ்சிட்டோம், நாங்கள் பிரிட்டிஷ்க்கு அடிமை கிடையாது அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. அந்த ப்ரொக்ளமேஷனுக்கு என்னன்னு பேர் சொல்கிறாங்க? திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு சொல்லி.
Proclamation of 1801 அதில் என்ன கொடுத்துருக்கு? Proclamation of 1801. The Proclamation of 1801 was an early call to the Indians to unite against the British, cutting across the region, caste, creed and religion. இந்த ப்ரொக்ளமேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? எல்லாரும் ஒன்று சேரணும். இண்டியன்ஸ் டு யுனைட் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ். யாருக்கு அகெயின்ஸ்டாக வந்து இது பண்ணணும்? பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக. இதில் எந்த பாகுபாடுமே இருக்கக்கூடாது. அக்ராஸ் அ ரீஜியன், நீ இந்த சவுத்தை சேர்ந்தவன், நார்த்து சேர்ந்தவன், ஈஸ்ட்டு சேர்ந்தவன், வெஸ்ட்டு சேர்ந்தவன்ற பாகுபாடு இருக்கக்கூடாது. ஜாதி பாகுபாடு இருக்கக்கூடாது. மதம் பாகுபாடு இருக்கக்கூடாது. ரிலீஜியன், எந்த ஜாதி எந்த வம்சம் இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒன்று சேரணும். நீ வந்து பெரிய ராஜா, நான் சிற்றரசன், இந்த மாதிரி பாகுபாடு எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒன்று சேரணும். எல்லா பாளையக்காரர்ஸும் யாருக்கு அகெயின்ஸ்டாக? பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக அப்படின்னு இந்த ப்ரொக்ளமேஷனில் கொடுத்துருக்கு. ப்ரொக்ளமேஷன்னா பிரகடனம்னு சொன்னேன். Proclamation was pasted on the walls of the Nawab's palace in Tiruchirappalli fort and on the walls of Srirangam temple. இந்த ப்ரொக்ளமேஷனில் கொடுத்துருக்க இந்த வேர்டிக்ஸை என்ன பண்ணுறாங்க? அங்கங்கே இவங்க போஸ்ட் பண்ணுறாங்க. பேஸ்ட் பண்ணுறாங்க, ஒட்டுறாங்க. அந்த வால் தான் போஸ்டர்ஸ் இல்லையா, அதை அங்கே ஒட்டுறாங்க. முக்கியமாக எங்கே? திருச்சிராப்பள்ளியில் நவாபோட பேலஸா இன் திருச்சியில் நவாபோட பேலஸ் இருக்குது, அங்கே ஓட்டுறாங்க. அண்ட் வால்ஸ் ஆன் ஸ்ரீரங்கம் டெம்பிள்லேயும் ஓட்டுறாங்க. மெனி பாளையக்கார்ஸ் ஆஃப் தமிழ் கண்ட்ரி ரேலி டுகெதர் டு ஃபைட் அகேன்ஸ்ட் த இங்கிலீஷ். இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பாளையக்காரர்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? ஒன்று சேர்றாங்க. ரேலி டுகெதரா fight against the English. Chinnamrudu collected nearly 20,000 men to challenge the English army. சின்னமருது நியர் அபவுட் எவ்வளோ ட்ரூப்ஸை கேதர் பண்ணுறாரு? 20,000 men பிரிட்டிஷ் அட்டாக் பண்ணுறதுக்கு. பிரிட்டிஷ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ். பிரிட்டிஷ் பார்க்குறாங்க இவங்களோட ட்ரூப்ஸ் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எல்லாரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க அப்படின்றப்ப பிரிட்டிஷ் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்? அவங்களோட ட்ரூப்ஸை என்ன பண்ணணும்? இன்க்ரீஸ் பண்ணணும். ரெயின்ஃபோர்ஸ்ட் அப்படின்னா பெருக்குதல், ட்ரூப்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது. ரஷ்ட் ஃப்ரம் பெங்கால், சிலான் அண்ட் மலேசியா, அங்கேருந்துலாம் ட்ரூப்ஸை கொண்டு வராங்க இங்கிலீஷ். யாரை அட்டாக் பண்ண? இந்த பாளையக்கார்ஸை. எங்கேருந்து? பெங்கால்லேருந்து ட்ரூப்ஸ் வருது. சில்லான்னா ஸ்ரீலங்கா, அங்கேருந்து ட்ரூப் வருது. அடுத்து மலேயா அப்படின்னா மலேசியாவிலேருந்து. த ராஜாஸ் ஆஃப் புதுக்கோட்டை, எட்டயபுரம் அண்ட் தஞ்சாவூர் ஸ்டுட் பை த பிரிட்டிஷா. இவங்க 3 பேரும் யாருக்கு சப்போர்ட்டர்ஸாக இருக்காங்க? பிரிட்டிஷ்க்கு. யார் யார்? புதுக்கோட்டை, எட்டயபுரம் அண்ட் தஞ்சாவூர். இவங்க 3 பேரும், இந்த 3 பாளையக்கார்ஸும் இந்த ராஜாஸ் பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. டிவைட் அண்ட் ரூல் பாலிசி ஃபாலோட் பை த பிரிட்டிஷ் ஸ்பிளிட் த ஃபோர்ஸஸ் ஆஃப் பாளையக்காரர்ஸ் சூனா. பிரிட்டிஷோட பாலிசி நல்லாவே நம்மளுக்கு தெரியும். டிவைட் அண்ட் ரூல் பாலிசி, பிரித்து ஆள் அப்படின்றது. பிரிட்டிஷ் வந்து அவங்க வின் பண்ணணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணுவாங்க? இவங்களுக்குள்ளே இருக்க ஒத்துமையை எதானும் சொல்லி அவங்கள பிரிச்சிடணும். அப்போ தான் இவங்க வந்து இண்டிவிஜுவலாக, இந்த 4 மாடு ஒரு சிங்கம் கதை இருக்கு இல்லையா, 4 மாடும் ஒன்றா இருந்தால் சிங்கம் அட்டாக் பண்ண முடியாது, அது பிரிஞ்சு போகிறப்ப அட்டாக் பண்ணணும் இல்லையா, அந்த மாதிரி பிரிட்டிஷர்ஸோடைய அந்த மாதிரியான ஒரு டாக்டிஸம் பிரிச்சுட்டு அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பிரிவினையை இது பண்ணிவிட்டு அவங்கள வந்து இண்டிவிஜுவலாக அட்டாக் பண்ணுறது பிரிட்டிஷோட பாலிசி. ஸோ அந்த பாலிசியை பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க? ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபால் ஆஃப் சிவகங்கை அப்படின்னா நீங்கள் வந்து கீழ் விழுந்துடுத்துன்னு நினைக்கக்கூடாது. டிஃபீட் ஆஃப் சிவகங்கை. இன் May 1801 த இங்கிலீஷ் அட்டாக் த ரிபல்ஸ் இன் தாஞ்சூர் அண்ட் திருச்சிராப்பள்ளி. இந்த புரட்சியாளர்களை இங்கிலீஷ் எங்கெங்கெல்லாம் அட்டாக் பண்ணுறாங்க? தஞ்சாவூர் அண்ட் திருச்சிராப்பள்ளி. த ரிபல்ஸ் வென்ட் டு பிரான்மலை அண்ட் காளையார் கோயில். இங்கே புரட்சி பண்ணுறவங்க எங்கே போயிடுறாங்க? பிரான்மலை, மலை இருக்கிற இடம் பிரான்மலை அண்ட் காளையார் கோயில். தேவர் அகெயின் டிஃபீட்டட் பை த ஃபோர்ஸஸ் ஆஃப் இங்கிலீஷ். அங்கேயும் பிரிட்டிஷ் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க? டிஃபீட் பண்ணுறாங்க. தஞ்சாவூர்லேயும் திருச்சிராப்பள்ளியும் டிஃபீட் பண்ணுறாங்கன்னு அங்கேருந்து எங்கே போயிடுறாங்க? பிரான்மலை அண்ட் காளையார் கோயில். அங்கேயும் போய் பிரிட்டிஷ் அவங்கள டிஃபீட் பண்ணிடுறாங்க. They were again defeated by the forces of the English. In the end, the superior military strength and the able commanders of the English company prevailed. Finally, you know pretty well their modern techniques, modern warfare, modern weapons and all British they had. இந்த மாதிரியான ட்ரூப்ஸ், வெப்பன்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கிறதுனால அவங்கக்கிட்ட யார் டிஃபீட் ஆகிட்டாங்க? இந்த ரிபல்ஸ் டிஃபீட் ஆகிட்டாங்க. த ரிபெல்லியன் ஃபெயில்டு. அந்த புரட்சி என்னவாடுது? ஃபெயில்டு. அண்ட் சிவகங்கை வாஸ் annexed in 1801. சிவகங்கையை கேப்சர் பண்ணியாச்சு. ஸோ இட் வாஸ் annexed. பிரிட்டிஷோடைய டெரிட்டரிக்கு வந்தாச்சு. த மருது பிரதர்ஸ் were executed in the fort of திருப்பத்தூர் நியர் ராமநாதபுரம் on 24th October 1801. மருது பிரதர்ஸ் என்ன பண்ணிடுறாங்க? எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க. எக்ஸிக்யூட்டட் அப்படின்னா என்ன? அவங்களையும் இந்த மாதிரி தூக்கில் போட்டுறது. த மருது பிரதர்ஸ் were executed in the fort of திருப்பத்தூர் நியர்
திருப்பத்தூரில் ஒரு ஃபோர்ட் இருக்குது ராமநாதபுரத்தில், அந்த இடத்துல இவங்கள என்ன பண்ணிடுறாங்க, எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க. அண்ட் 24th October 1801 ஊமத்துரை அண்ட் சிவத்தையா were captured and beheaded at பாஞ்சாலங்குறிச்சி on 16th November 1801. ஐ மீன் ஊமத்துரை அண்ட் சிவத்தையா இவங்க 2 பேரும் கட்டபொம்மனுடைய பிரதர்ஸ். இவங்க 2 பேரும் ஏன்னா இவங்க ஜெயிலிருந்து தப்பிச்சு போனவங்க, பாளையங்கோட்டை ஜெயிலிருந்து. அவங்கள பிடிச்சி அவங்கள என்ன பண்ணுறாங்க, பிஹேடட் அப்படின்னா தலையை துண்டிச்சிடுறாங்க. அவங்க 2 பேரும் என்ன பண்ணிடுறாங்க, தலையை துண்டிச்சிடுறாங்க. எங்கே, பாஞ்சாலங்குறிச்சி on 16th November 1801. 73 rebels were exiled. எக்ஸைல்டு அப்படின்னா என்ன பண்ணிடுறாங்க, நாடு கடத்திடுறாங்க. எக்ஸைல்டு அப்படின்னா நாடு கடத்திடுறாங்க. 73 ரிபெல்ஸ் புரட்சியாளர்களை டு பினாங் இன் மலேசியா. எங்கே அவங்கள நாடு கடத்திடுறாங்க, மலேசியாவில் பினாங் அப்படின்னு ஒரு சிட்டி இருக்குது, அங்கே நாடு கடத்திடுறாங்க. தோ த பாளையக்காரர்ஸ் ஃபெல் டு த இங்கிலீஷா. இவங்க டிஃபீட் ஆகிட்டாங்க, பாளையக்காரர்ஸ் இங்கிலீஷ் கிட்ட டிஃபீட் ஆகிட்டாங்க. their exploits and sacrifices inspired later generations. ஆனால் அவங்களுடைய அழிவு, அவங்களுடைய தியாகம் இதெல்லாம் அடுத்து வர்ற ஜென்ரேஷன்ஸ்க்கு ஒரு பாடமாக அமைஞ்சுது. they learn lesson from the British. thus the rebellion of மருது brothers which is called South Indian rebellion. மருது பிரதர்ஸோட அந்த புரட்சி அப்படின்றது நிறைய பாளையக்காரர்ஸ் இவங்களோட என்ன பண்ணாங்க, ஒன்று சேர்ந்தாங்க. அந்த புரட்சி அப்படின்றது என்னன்னு சொல்கிறோம், நம்ம சவுத் இண்டியன் ரிபெல்லியன் அப்படின்னு சொல்கிறோம். இஸ் a landmark event in the history of தமிழ்நாடு. இது ஒரு பெரிய புரட்சி. ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடுல ஏர்லி பீரியட்லேயே பிரிட்டிஷர்ஸை எதிர்த்து புரட்சி பண்ணவங்களில் முக்கியமானவங்க அப்படின்னு பார்த்தோம்னா புலித்தேவர், வேலு நாச்சியார், கட்டபொம்மன், மருது பிரதர்ஸ் இவங்க எல்லாம். ஸோ இந்த பாளையக்காரர்ஸோட புரட்சி அப்படின்றது இட்ஸ் a notable event in the history of தமிழ்நாடு as well as important landmark. முக்கியமான ஒரு என்னன்னு சொல்லுவோம், ஒரு குறிப்பு, முக்கியமான ஒரு ஈவெண்ட், நிகழ்வுன்னு அப்படின்னு சொல்லுவோம். கர்நாடிக் ட்ரீட்டி 1801. The suppression of the Palayakars rebellion in 1799 and 1800 and 1801 resulted in the liquidation of all the local chieftains of Tamil Nadu. எல்லா லோக்கல் chieftains-க்கும் ஒரு ஃபியர் வந்தாச்சு. எந்த ஒரு ரிபெல்லியன் பண்ணாலும் பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, அவங்கள டிஃபீட் பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் சிவியராக கொடுக்குறாங்க. அண்டர் த டேர்ம்ஸ் ஆஃப் த கர்நாடிக் ட்ரீட்டி ஆஃப் 31st July 1801 இவங்களோட ஒரு ட்ரீட்டி ஒன்று சைன் பண்ணுறார். 31st July 1801 பிரிட்டிஷ் சைன் பண்ணுறாங்க. த பிரிட்டிஷ் அஸ்யூம்ட் டைரக்ட் கண்ட்ரோல் ஓவர் தமிழகம். டைரக்ட் கண்ட்ரோல் மொத்தமாக எல்லா இடத்தையும் யார் கை கொண்டு வந்துடுறாங்க, பிரிட்டிஷர்ஸும். தமிழகம் டைரக்ட் கண்ட்ரோல் ஓவர் தமிழகம். அண்ட் த பாளையக்காரர் சிஸ்டம் கேம் டு அன் எண்டா. இதுக்கப்புறம் வந்து என்ன, நம்ம ஏற்கனவே 72 பாளையக்காரர்ஸ்ன்னு பார்த்தோம். இந்த சிஸ்டம் கிடையாது, எந்த பாளையக்காரர்ஸும் கிடையாது, யாரும் அவங்களுக்கு டெரிட்டரி ரூல் பண்ணுன்றதுலாம் கிடையாது. எல்லாரும் யார் கண்ட்ரோலில் இருக்காங்க, பிரிட்டிஷம். என் வித் த டெமாலிஷன் ஆஃப் ஆல் ஃபோர்ட்ஸம். அந்த பாளையக்காரர் சிஸ்டம் எடுத்ததும் இல்லாமல் ஒவ்வொரு பாளையக்காரர்ஸ்க்கும் ஃபோர்ட்டு, பேலஸ் இதெல்லாம் இருக்கும், அது எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, டெமாலிஷ் பண்ணாங்க. அண்ட் டிஸ்பேண்ட்மெண்ட் ஆஃப் தேர் ஆர்மி. அவங்கக்கிட்ட ட்ரூப்ஸ் இருக்கும். 73 பாளையக்காரர்ஸ்னால் 73 பாளையக்காரர்ஸ்க்கு ஃபோர்ட்ஸ் இருக்கும், பேலஸ் இருக்கும், ட்ரூப்ஸ் இருக்கும் அவங்கள்ட்ட கண்ட்ரோலில். இது எல்லாத்தையும் டிஸ்பேண்ட்மெண்ட் அப்படின்னா என்ன, கலைச்சிடுறாங்க. அந்த ட்ரூப்ஸ்லாம் கிடையாது, பாளையக்காரர்ஸ்லாம் இப்போ சாதாரண ஒரு பிரஜை அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. தென் தீரன் சின்னமலை. நெக்ஸ்ட் யார் பார்க்க போகிறோம், தீரன் சின்னமலை. 1756 to 1805. born as தீர்த்தகிரி இன் 1756. எங்கே பிறக்கிறாரு, தீர்த்தகிரி அப்படின்ற இடத்துல பிறக்கிறார் 1756. தீரன் வாஸ் வெல் ட்ரெயின்ட் இன் சிலம்பு, ஆர்ச்சரி, ஹார்ஸ் ரைடிங், மாடர்ன் வார்ஃபேர். எல்லாமே தெரியும். இப்போ மாடர்ன் வார்ஃபேர் என்னவோ அது. அண்ட் தென் ட்ரெயின்ட் இன் சிலம்பு, சிலம்பம்னு சொல்லுவோம், ஆர்ச்சரி அம்பு எறிதல், ஹார்ஸ் ரைடிங் எல்லாமே. ஹி வாஸ் இன்வால்வ் இன் ரிசால்விங் ஃபேமிலி அண்ட் லேண்ட் டிஸ்பியூட்ஸும் இந்த கொங்கு ரீஜியனும். எங்கெங்கே என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ, ஃபேமிலியில் ப்ராப்ளம், அப்புறம் லேண்ட் டிஸ்பியூட்ஸ், நிலத்தகராறு, இது எல்லாத்தையும் இவர் வந்து என்ன பண்ணார், சால்வ் பண்ணிட்டு இருந்தார். ஆஸ் திஸ் ரீஜியன் வாஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் மைசூர் ரீஜியன். இவர் இருந்த இந்த ரீஜியன் தீர்த்தகிரி இதெல்லாம் யாரோட கண்ட்ரோலில் இருக்குன்னா, மைசூர் சுல்தானோட கண்ட்ரோலில் இருக்குது. யார் கண்ட்ரோலில் இருக்குது, மைசூர் சுல்தானோட கண்ட்ரோலில் இருக்குது. டேக்ஸ் வாஸ் கலெக்டட் பை திப்புஸ் திவான் முகமது அலி. டேக்ஸ் யார் கலெக்ட் பண்ணுறாங்க இவங்ககிட்ட இருந்து, முகமது அலி, திப்புவோட திவான். திவான்னா பிரைம் மினிஸ்டர்னு சொல்லுவோம். இந்த ஏரியாலாம் மைசூர் சுல்தானோட கண்ட்ரோலில் இருக்குது. அதனால் மைசூர் சுல்தானோட ஏஜென்ட் யார், முகமது அலி. அவர் தான் வந்து அவரோட திவான். யார், மைசூர் சுல்தானோட திவான் வந்து முகமது அலி. அவர் தான் வரி வசூலிக்கிறாரு இந்த இடத்துலலாம். ஒன்ஸ் when the திவான் வாஸ் ரிட்டர்னிங் டு மைசூர் வித் த டேக்ஸ் மணி. ஒரு முறை இந்த திவான் வந்து டேக்ஸ் மணி எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு போயின்னு இருக்கார்
பணம் நிறைய பணம் எல்லாருக்கிட்டேருந்தும் வரி பணத்தை கலெக்ட் பண்ணி போயின்னு இருக்காரு. தீர்த்தகிரி பிளாக்ட் ஹிஸ் வே. நம்ம தீர்த்தகிரி சின்னமலை சொன்னோம் இல்லையா, ஹி பிளாக்ஸ் ஹிஸ் வே. அவர் போகிற வழியை தடுத்துடுறாரு. தீர்த்தகிரி பிளாக்ட் ஹிஸ் வே அண்ட் கான்ஃபிஸ்கேட்டட் ஆல் த டேக்ஸ் மணி. அவர்கிட்ட இருந்த மணி எல்லாத்தையும் கான்ஃபிஸ்கேட்டட் அப்படின்னா என்ன, அபகரிச்சிடுறாரு. ஹி லெட் முகமது அலி கோ பை இன்ஸ்ட்ரக்டிங் ஹிம் டு டெல் ஹிஸ் சுல்தான் தட் சின்னமலை who is between சிவமலை அண்ட் சின்னமலை was one who took all the taxes. நீ போய் சொல்லு தீர்த்தகிரிக்கு அந்த முகமது அலி கிட்ட இருந்து எல்லா பணத்தையும் அபகரிச்சது மாத்திரம் இல்லாமல் நீ போய் உன்னோட சுல்தான் கிட்ட சொல்லு, உங்ககிட்ட இருக்க பணத்தை எல்லாத்தையும் நான் தான் எடுத்துட்டேன், சின்னமலை அப்படின்றவன் தான் எடுத்துட்டான், எங்கிட்ட இருக்க வரிய பணத்தெல்லாம் பிடுங்கிட்டான் அப்படின்னு சொல்லுன்னு சொல்கிறார். தஸ் ஹி கெயின் த நேம் தீரன் சின்னமலை. அதனால இவருக்கு என்ன பேர் வந்துச்சு, தீரன் சின்னமலை. த அஃபண்டடா, அதாவது இந்த மாதிரி பண்ணது அவரும் ஒரு ஜென்ரல் தான், யார், முகமது அலி. அவர் இந்த மாதிரி பண்ணது. அஃபண்டட் திவான் சென்ட் கான்டிஜென்ட் டு அட்டாக் சின்னமலை. அதாவது என்ன பண்ணுறாரு, இந்த நிகழ்வு நடந்து முடிஞ்ச உடனே தொடர்ந்து என்ன பண்ணுறாரு, இந்த தீரன் சின்னமலையை அட்டாக் பண்ண சொல்லி ட்ரூப்ஸ் அனுப்புகிறார். அண்ட் போத் த ஃபோர்ஸஸ் மெட் அண்ட் ஃபாட் அட் த நொய்யல் ரிவர் பெட். ரெண்டு ஃபோர்ஸஸும், முகமது அலியோட ஃபோர்ஸஸும் தீரன் சின்னமலையோட ஃபோர்ஸஸும் எங்கே மீட் பண்ணுறாங்க, நொய்யல் ரிவர் பெட். நொய்யல் அப்படின்றது ஒரு ஆறு, அந்த காவிரியோட ட்ரிபியூட்ரி, அந்த நொய்யல் ரிவர் பெட் ஆற்றப்படுகையில் நடக்கிறது. சின்னமலை எமர்ட் விக்டோரியஸாக. இதில் யார் வின் பண்ணிடுறது, சின்னமலை. இந்த தீரன் சின்னமலைன்னு சொல்கிறோம் இல்லையா, இவர் வின் பண்ணிடுறார். யாரை டிஃபீட் பண்ணிடுறாரு, முகமது அலி. ஹூ வாஸ் முகமது அலி? முகமது அலி வாஸ் அ திவான் ஆஃப் மைசூர் ராஜா. ஆஃப்டர் திப்புஸ் டெத்தா, திப்பு சுல்தான் இறந்துடுறார். திப்பு சுல்தான் இறந்துடுறாரு. தீரன் சின்னமலை பில்ட் அ ஃபோர்ட் அண்ட் ஃபாட் த பிரிட்டிஷ் வித்தவுட் லீவிங் த பிளேஸ். அங்கே ஒரு ஃபோர்ட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. அங்கேருந்து பிரிட்டிஷர்ஸை என்ன பண்ணுறாரு, ஏற்று சண்டை போடுறார், ஃபாட் பண்ணுறாரு. ஹென்ஸ் த பிளேஸ் இஸ் கால்டம் ஓடநிலை. இது என்னன்னு சொல்கிறோம், இந்த இடத்த ஓடநிலை அப்படின்னு சொல்கிறோம். ஹென்ஸ் த பிளேஸ் இஸ் கால்டு ஓடநிலை. ஹி லான்ச்ட் அ கொரில்லா அட்டாக்ஸ் அண்ட் இவேடட் கேப்சரா. கொரில்லா அட்டாக்ஸ், இவரை கேப்சர் பண்ண வந்தாங்கன்னா இவர் உடனே பிடிச்சிட முடியாது. மலையில் மரத்துலேருந்து இங்கே திடீர்னு சடனாக இருந்து தாக்குவார், குரங்கு மாதிரி தாவி. இவரை பிடிக்கிறதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. இவேட் பண்ணி தப்பிச்சு போயிடுவார். Finally, the English captured him and his brothers and kept them in prison in Sangagiri. ஃபைனலாக பிரிட்டிஷ் வேறு வழி இல்லை, இவங்களை பிடிச்சிடுறாங்க. ஏதோ ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி இவரையும் இவரோட பிரதர்ஸையும் பிடிச்சி எங்கே வச்சிடுறாங்க, சங்ககிரின்ற ஜெயிலில். வென் தேவர் ஆஸ்ட் டு அக்செப்ட் த ரூல்ஸ் ஆஃப் த பிரிட்டிஷா. பிரிட்டிஷ் சொல்கிறாங்க, நாங்கள் சொல்கிற டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு. தேர் ரெஃப்யூஸ்டம். அவங்க என்ன பண்ணுறாங்க, யார், தீரன் சின்னமலை அவரோட பிரதர்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணிக்கல. தே ரிஃப்யூஸ்டம். ஸோ தேவர் ஹேங்க்ட் அட் த டாப் ஆஃப் சங்ககிரி ஃபோர்ட் ஆன் 31 July 1805. ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னதுனால இவங்களையும் என்ன பண்ணிடுறாங்க, சங்ககிரி ஃபோர்ட்டாம் அந்த இடத்துல ஜூலை 31 இவங்களையும் தூக்கில் போட்டுறாங்க. பிரிட்டிஷர்ஸோட டாக்டிஸ் என்ன, டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. அடுத்து அவங்க சொல்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஒத்துட்டு போகலன்னா என்ன பண்ணிடுவாங்க, ஒன்று தூக்கில் போட்டுருவாங்க, இல்லை நாடு கடத்திடுவாங்க, இல்லை தலையை துண்டிச்சிருவாங்க. These are all the methods they followed. Revolt 1806. வெள்ளூர் மீன்ஸ் வேலூர்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம. இப்போ வெள்ளூர் முதல்ல புரட்சி அப்படின்றது இந்தியாவிலேயே பிரிட்டிஷர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக நடந்த புரட்சி அப்படின்றது வேலூரில் தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் 1857 த கிரேட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் சிப்பாய் மியூட்டனி அப்படின்றத படிப்போம். Vellore Revolt 1806. Before reducing all Palayakarats of South Tamil Nadu into submission to the East India Company had acquired the revenue districts of Salem, Dindigul at the conclusion of the war with Tippu in 1792. இந்த பாளையக்காரர் சவுத் தமிழ்நாட்டில் இருக்க அந்த பாளையக்காரர்ஸ் எல்லாரையும் சப்மிஷன் அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரத்துக்கு முன்னாடியே திப்பு சுல்தானோட வார் கன்க்ளூட் பண்ணி வேஜ் பண்ணி அவங்களோட ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணி எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் ரெவென்யூ கலெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா சேலம் அண்ட் திண்டுக்கல். இந்த இடம்லாம் யாரோட கண்ட்ரோலில் வந்துடுது, பிரிட்டிஷ். அங்கேருந்து வரி வசூலிச்சுக்கிறாங்க. Before reducing all Palayakarats of South Tamil Nadu into submission, the East India Company had acquired the revenue districts of Salem, Dindigul at the conclusion of the war with Tippu in 1792. திப்போட ஃபைனல் மைசூர் வார் நடக்கும். அதில் ட்ரீட்டி சைன் பண்ணி இந்த இடத்த வாங்கிடுவாங்க. இந்த இடத்துல வரி வசூலிக்கிறதுக்கான ரைட்டு.
கோயம்புத்தூர் வாஸ் annexed at the end of the Anglo-Mysore War in 1799. அடுத்து வாரில் ஆங்கிலோ-மைசூர் வார் அதில் 1799ல் எந்த இடத்த அனெக்ஸ் பண்ணிடுறாங்க? கோயம்புத்தூர். அனெக்ஸ்னால் அவங்களோட டெரிட்டரியோட சேர்த்துக்கிறாங்க. In the same year, the Raja of Tanjavur, whose status had been reduced to that of the vassal in 1798, அதே வருஷம் தஞ்சாவூரோட ராஜாவை வந்து என்னவா ஆக்கிடுறாங்கன்னா வாசல், பிரிட்டிஷ் கம்பெனியோட கண்ட்ரோலராக. எல்லாத்துக்கும் வாசல்னா சப்போர்ட்டராக, பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி. வாசல் இன் 1798 gave up his sovereign rights over that region டு த ஈஸ்டாம். அவரோட டெரிட்டரி எல்லாத்தையுமே யாரோட கண்ட்ரோலில் கொடுத்துடணும்? பிரிட்டிஷ் தான் சாவரின். அங்கே சாவரின்னா சுப்ரீம் ரைட்ஸ், மொத்தமே சாவரின் மீன் சுப்ரீம் பவர் யார் அந்த டெரிட்டரிக்கு? பிரிட்டிஷ் அப்படின்னு. ஆஃப்டர் த சப்ரேஷன் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கட்டபொம்மன் 1799 அண்ட் மருது பிரதர்ஸ் 1801, த பிரிட்டிஷ் சார்ஜ் த நவாப் ஆஃப் ஆர்காட்டா வித் டிஸ்லாயல்ட்டி அண்ட் ஃபோர்ஸ்ட் அ ட்ரீட்டி ஆன் ஹியூமா. ஏற்கனவே கட்டபொம்மனை தூக்கில் போட்டாங்க 1799ல். அவரை சப்ரஸ் பண்ணியாச்சு, அவரோட புரட்சியை. அடுத்து மருது பிரதர்ஸம், அந்த சவுத் இண்டியன் லிபரேஷன் சொல்லிட்டு அவங்க அப்போஸ் பண்ணாங்க, அவங்களையும் டிஃபீட் பண்ணியாச்சு. பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க? நவாப் ஆஃப் ஆர்காட் அவரை வந்து என்ன சொல்கிறாங்க? நவாப் ஆஃப் ஆர்காட் வித் டிஸ்லாயல்ட்டி. லாயல்ட்டினா சப்போர்ட்டர்ஸா, டிஸ்லாயலாக பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட்டராக இல்லை அப்படின்னு சொல்லி அவரை என்ன பண்ணிடுறாங்க? அவரோட ஒரு ட்ரீட்டி ஒன்று சைன் பண்ணிடுறாங்க. அக்கார்டிங் டு திஸ் ட்ரீட்டி ஆஃப் 1801, நவாப் ஆஃப் ஆர்காட்டோட ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணுறாங்க 1801ல். த நவாபாஸ் டு சீட் த டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப், எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸை கொடுக்கணும் அப்படின்னா நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காட் அண்ட் திருச்சிராப்பள்ளி, மதுரை அண்ட் திருநெல்வேலி டு த கம்பெனி அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ் டு இட்டம். அதாவது இந்த ட்ரீட்டி 1801ல் நவாப் ஆஃப் ஆர்காட்டோட ஒரு ட்ரீட்டி ஒன்று சைன் பண்ணி அதில் நவாபு ஒரு சில பிளேசஸை சீடட்னு சொல்லுவோம், ஒரு சில பிளேசஸை பிரிட்டிஷ்க்கு கொடுக்குறாங்க. என்னென்ன பிளேசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காட்டாம், வட ஆர்காடு, தென்னார்காடு மாவட்டங்கள்னு சொல்லுவோம். அப்போ நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காட், திருச்சிராப்பள்ளி, மதுரை அண்ட் திருநெல்வேலி டு த கம்பெனி அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ் டு இட்டம். அந்த பிளேசஸை பிரிட்டிஷ் கொடுத்துருவாங்க. பிரிட்டிஷ் அதுலேருந்து ரெவென்யூ கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஆஸ் வெல் அஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆல்சோ. அந்த இடத்தோட அட்மினிஸ்ட்ரேஷனையும் யார் பார்த்துக்கிறாங்க? பிரிட்டிஷ் பார்த்துக்கிற மாதிரி அந்த ட்ரீட்டில் யார் சைன் பண்ணிடுவாங்க? நவாப் ஆஃப் ஆர்காட்டாம். தென் கிரிவன்சஸ் ஆஃப் இந்தியன் சோல்ஜர்ஸாம். இப்போது பாளையக்காரர்ஸை சப்ரஸ் பண்ணிட்டாங்க. ராஜாஸ், ஒரு சில ராஜாங்களெல்லாம் இவங்களோட கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அவங்கக்கிட்ட இருந்த அந்த சோல்ஜர்ஸாம், பாளையக்காரர்ஸ் கிட்ட சோல்ஜர்ஸ் இருந்திருப்பாங்க, அவங்கள டிஸ்பேண்ட்மெண்ட்டுன்னு சொல்லி சொன்னேன். இப்போ ராஜாங்க கிட்டலாம் சோல்ஜர்ஸ்லாம் இருந்திருப்பாங்க, ஆர்மி இருந்திருக்கும். அவங்கெல்லாம் என்ன? அவங்களோட கிரிவன்சஸாம். பட் த ரெசிஸ்டன்ஸ் டிட் நாட் டை டவுன். இவங்களெல்லாம் சப்ரஸ் பண்ணுறதுனால பிரிட்டிஷை எதிர்க்கிறது அப்படின்றது உடனே என்ன ஆகலை? செத்து போகல. எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்க? பிரிட்டிஷை எதிர்த்து தான் இருக்காங்க. The dispossessed little kings and feudal chieftains continued to deliberate on the future course of action against the company government. அதாவது இந்த டிஸ்பேண்ட்மெண்ட்டுன்னு சொன்னேன். இந்த ஆர்மியை வந்து என்ன பண்ணிட்டாங்க? கலைச்சிட்டாங்க. கிங்குடைய பவரெல்லாம் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க, ஆர்மியை கழிச்சிட்டாங்க. அந்த சீஃப்டைன்ஸை, சின்ன சின்ன ராஜாங்கள்லாம் இவங்களோட கண்ட்ரோலுக்கு வந்தாச்சு. அப்போ அதில் வந்து அந்த ஃபியூச்சர் கோர்ஸ் ஆஃப் த ஆக்ஷன் அகேன்ஸ்ட் த கம்பெனி கவர்மெண்ட் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க? இந்த சோல்ஜர்ஸ் கோர்ஸ் என்ன பண்ண போகிறாங்க? த அவுட்கம் வாஸ் த வெல்லூர் ரிவோல்ட் ஆஃப் 1806. தே ஆர் வெயிட்டிங் ஃபார் அனதர் சான்ஸா. புரட்சி அப்படின்றது அவங்களுடைய ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் அந்த புரட்சி நடக்கும். ஸோ நாட் இட் ரிசீவ் த ரிசல்ட், ஸோ இட் இஸ் கோயிங் டு கண்டினியூ. It was the outbreak of the revolt of 1806. The objective conditions for last ditch fight existed on the eve of the revolt. கடைசியாக இவங்களுக்கு கிடைச்ச ஒரே வழி அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் நம்ம? இந்த ரிவோல்ட்டம். தி சிப்பாய்ஸ் இன் பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி nursed a strong sense of resentment over low salary and poor prospects of promotion. இந்த சிப்பாய்ஸ் பிரிட்டிஷ்கிட்டையும் ஒர்க் பண்ணுறாங்க. இந்தியன்ஸ் பிரிட்டிஷ்கிட்ட சிப்பாய்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நிறைய கிரிவன்சஸ் இருக்குது. ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் ரெசன்மெண்ட், எதிர்ப்பு என்ன அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு சேல்ரி ரொம்ப கம்மி. அண்ட் தென் புவர் ப்ராஸ்பெக்டஸ் ஆஃப் ப்ரொமோஷன். அடுத்து ப்ரொமோஷன் அப்படின்றதே கிடையாது.
அதாவது சுபேதார் அப்படின்றது தான் ஹையஸ்ட் போஸ்ட்டு இந்தியன்ஸ்க்கு கொடுக்கறது, இந்தியன் சிப்பாய்ஸ்க்கு. பட் பிரிட்டிஷர்ஸ் வந்து அதே மாதிரி சேல்ரின்றது ரொம்ப கம்மி. இப்போது புதுசாக ஒரு ஆர்மியில் வந்து ஒரு பிரிட்டிஷ் ரெக்ரூட் சேர்றாரு அப்படின்னா அவருடைய சேலரியும் சுபேதாரோட சேலரியும் ஈக்குவலாக இருக்கும். சுபேதார் அப்படின்னா நம்ம போலீஸில் இப்போ ஏட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்கள ஒரு 10 வருஷம் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அவங்களுடைய சேலரியும் வந்து என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அந்த மாதிரி இவங்களுக்கு சேலரி ரொம்ப கம்மி இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு. அடுத்து அவங்களுக்கு என்னவும் கிடையாது, ப்ரொமோஷன். The English army officers scant respect for social and religious sentiments of the Indian sepoys also angered them. அடுத்து இங்கிலீஷ் ஆர்மி ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸு சோஷியல் கஸ்டம்ஸ் மேலெல்லாம் வந்து என்ன அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஒரு விதமான ஒரு வெறுப்பு, ஒரு ஹெசிடேஷன், அது வந்து அவங்களுக்கு இதில் பிலீஃப் கிடையாது. இந்த இந்தியன் ஆர்மி ஆஃபீஸர்ஸும் சோல்ஜர்ஸ் நம்ம இந்தியன்ஸாக அவங்களுக்கு மேலே இருக்க ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இங்கிலீஷ் ஆஃபீஸர்ஸ் தான். ஒரு ஸ்கேண்ட் ரெஸ்பெக்ட் ஆஃப் த சோஷியல், நம்ம இதுவும் இல்லை வந்து அந்தளவுக்கு வந்து என்ன ஸ்கேண்டி, ரொம்ப ஒரு மரியாதை குறைவு நம்மளுடைய சோஷியல் ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ்க்கெல்லாம். இது இப்படியா அப்படின்ற மாதிரி. The English army officers scant respect for the social and religious sentiments of the Indian sepoys also angered them. The state of peasantry from which class the sepoys had been recruited also bothered them much. அடுத்து பார்த்தீங்கன்னா பெசன்ஸும் அவங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு வழி இல்லை அப்படின்றப்போ அவங்க வந்து என்னவாயிட்டாங்க, சோல்ஜர்ஸாக அவங்களும் இதில் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. With the new experiments in land tenure causing unsettled conditions and famine breaking out in 1805, many of the Sepoys' families were in dire economic straits. அதாவது நியூ செட்டில்மெண்ட்ஸ், லேண்ட் டென்யூர்ஸ், 5 வருஷம் 10 வருஷம் அப்படின்ற அந்த லேண்ட் டென்யூர் அந்த ஜமீன்தார்ஸ் கிட்ட கொடுப்பாங்க. ஜமீன்தார்ஸும் அந்த லேண்ட்லார்ட்ஸும் அந்த மாதிரி கொடுக்குறப்ப அதில் நிறைய அன்செட்டில்டு கண்டிஷன்ஸை இருக்கிற பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணாமல் அப்படியே முடிஞ்சு போச்சு அந்த ப்ராப்ளம்லாம். அந்த கண்டிஷன்ஸு ஃபெமைன் வேறு, ஃபெமைன்னா பஞ்சம்னு சொல்லுவோம், ஃப்ளட்டுன்னா வெள்ளம்னு சொல்லுவோம், ஃபெமைன்னா பஞ்சம் வறட்சின்னு சொல்லுவோம். 1805 இந்தியாவில் சிவியர் ஃபெமைன் வந்துச்சு. இதில் சிப்பாய்ஸோட ஃபேமிலிஸு தே ஃபேஸ்ட் அ டயர் எக்கனாமிக் கண்டிஷன் ஸ்ட்ரைட்ஸ். டயர்னால் ரொம்ப மோசமான படுமோசமான பொருளாதார நிலைமையில் அப்போ இருந்துச்சு. த மோஸ்ட் ஆப்பர்ச்சூன் சிச்சுவேஷன் come with the sons and family members of Tipu being interned in Vellore Fort. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ்லாம் they are awaiting for the situation. எப்போ சான்ஸ் கிடைக்கும்னு பார்த்துட்டு இருக்க இந்த சிச்சுவேஷன்ஸில் இவங்களுக்கு வந்து கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யார் அப்படின்னா திப்பு சுல்தானோட சன்ஸாம். The trigger for the revolt came in the form of a new military regulation notified by the commander-in-chief John Craddock. அதாவது trigger, they are awaiting for the chance. ட்ரிக்கர் அப்படின்னா துப்பாக்கி வச்சுன்னு இருப்போம் கையில். இந்த துப்பாக்கியை வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு ஒரு இது ஒன்று வச்சுருப்போம் இல்லையா, கையில் வச்சு அதை பிடிச்சி ப்ரெஸ் பண்ணோம்னா புல்லட் வெளியே வரும். அந்த மாதிரி அதை ப்ரெஸ் பண்ணுறதை தான் என்னென்னு சொல்லுவோம், ட்ரிகர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மெனி காசஸ் ஆர் தேர். அது என்ன ஒரு சுச்சுவேஷன் அமையும் அப்படின்றது தான், என்ன காரணம் முக்கிய காரணமாக அமையும் அப்படின்னா அவங்க கொண்டு வந்த மிலிட்ரி ரெகுலேஷன். யார் கொண்டு வந்ததுன்னா கமாண்டர் இன் சீஃப் சர் ஜான் கிரடாக் அப்படின்றவர் கொண்டு வந்த ஒரு மிலிட்ரி ஃபார்ம் ஆஃப் நியூ மிலிட்ரி ரெகுலேஷன்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். அக்கார்டிங் டு த நியூ சிப்பாய்ஸ்குள்ளே என்ன மாதிரியான ரெகுலேஷன்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னா, த இந்தியன் சோல்ஜர்ஸ் வர் ஆஸ்க்ட் நாட் டு வியர் காஸ்ட் மார்க்ஸ் ஆர் இயர் ரிங்ஸ் வென் இன் யூனிஃபார்ம். இந்த இந்தியன் சிப்பாய்ஸ் வந்து காஸ்ட் மார்க் நெத்தியில் வந்து அவங்களுடைய ஜாதியை பேஸ் பண்ணி விபூதியோ இல்லை நாமமோ, அதுதான் மெயினும். இப்போ சைவேட்ஸ் சிவனை வர்ஷிப் பண்ணுறவங்களா இருந்தால் விபூதி வச்சுருப்பாங்க, விஷ்ணுவை வர்ஷிப் பண்ணுறவங்களா இருந்தால் நாமம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி அந்த சிப்பாய்ஸ் வந்து வைக்கக்கூடாது. வயல் தேவர் இன் யூனிஃபார்மில் இருக்கப்போ அது வைக்கக்கூடாது. அடுத்தது வந்து தே ஷுட் நாட் வியர் ஏர் ரிங்ஸாக. அப்போல்லாம் வந்து காதில் கடுக்கன் போடுறது அப்படின்ற பழக்கம் இருந்துச்சு, அது போடக்கூடாது அப்படின்னு. they were to be clearly shaven on the chin and maintain uniformity about how their moustache looked. அடுத்து அவங்களுடைய தாடியெல்லாம் கிளியராக என்ன பண்ணியிருக்கணும், ஷேவ் பண்ணியிருக்கணும். தாடியெல்லாம் வைக்கக்கூடாது, தாடியெல்லாம் கிளியராக நல்லா நீட்டாக ஷேவ் பண்ணியிருக்கணும். அடுத்து மீசை அவங்க சொல்கிற மாதிரியான ஸ்டைலில் தான் வந்து என்ன வச்சுருக்கணும், மவுஸ்டேக்கா மீசையும் வச்சுருக்கணும். The new turban added fuel to fire. அடுத்து அக்னியூஸ் டர்பன் அப்படின்னு சொல்லுவோம்.
ஜென்ரல் அக்னியூ அப்படின்னு அவருடைய பேரில் அவர் கண்டுபிடிச்சதுனால அதுக்கு அக்னியூஸ் டர்பன் சொல்லுவோம். நியூ டர்பன் தலையில் போடுற ஒரு தொப்பி அது. த மோஸ்ட் அப்ஜெக்ஷனபிள் அடிஷன் வாஸ் லெதர் கோகேடா மேட் ஆஃப் அனிமல் ஸ்கின். அந்த அக்னியூஸ் டர்பன் அப்படின்றது தலையில் வைக்கிறது வந்து எதனால் ஆனது அப்படின்னா லெதர் அனிமலோட ஸ்கின்னுனால அதில் வந்து ஒரு சிம்பிள் வச்சுருப்பாங்க. அந்த சிம்பிள் வச்சு அது போடணும். அந்த லெதர் அப்படின்றது மோஸ்ட் ப்ராபப்ளி இண்டூஸில் வந்து பிராமின்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த லெதர் அப்படின்றது யூஸ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் இட்ஸ் மேட் அப் ஆஃப் அனிமல் ஸ்கின் அப்படின்றதுனால தே ஹெசிடேட் டு வியர் த cap, அந்த டர்பன். தி சிப்பாய்ஸ் கேவ் இனஃப் வார்னிங் பை ரெஃப்யூசிங் டு வியர் த நியூ டர்பன். நிறைய முறை இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, முன்னேடைய சொல்லியிருக்காங்க, இதை நாங்கள் வியர் பண்ண மாட்டோம் டர்பன் அப்படின்னு சொல்லி. எட் த கம்பெனி அட்மினிஸ்ட்ரேஷன் டிட் நாட் டேக் ஹீட். அதை பற்றி கவனிக்கலை. அவங்க சொல்கிறதெல்லாம் இவங்க காதில் போட்டுக்கவே இல்லை. ஹீட் கவனிக்கவில்லைன்னு சொல்லுவோம். அதை கவனிச்சிக்கலை அவங்க சொல்கிறதெல்லாம். இது வந்து ஜஸ்ட் இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு தான், அதுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. Outbreak of the revolt. On 10th July 1806, in the early hours, guns were booming and the Indian sepoys of the 1st and the 23rd regiments raised the standard of revolt. Regiments அப்படின்னா படைப்பிரிவு. ஃபஸ்ட்டு ரெஜிமெண்ட் நிறைய ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படின்னு இருக்கும். இதில் முதல் ரெஜிமெண்ட்டும் அடுத்து 23rd ரெஜிமெண்ட்டும் தான் என்ன பண்ணுறாங்க, புரட்சியை ஆரம்பிக்கிறாங்க. 1806 ஜூலை 10th ஆரம்பிக்கிறாங்க. raised their standard of revolt. Colonel Fancourt, who commanded the garrison, was the first victim. முதல்ல அந்த கேரிசன், அந்த ட்ரூப்ஸை எடுத்துகிட்டு வரவர், இவங்களை அப்போஸ் பண்ண வர்றவர் யாருன்னா கொலோனியல் ஃபேன்கோர்ட் அப்படின்றவர். முதல்ல அவரை போட்டுடுறாங்க, கில் பண்ணிடுறாங்க. தென் கொலோனியல் மெக்ராஸ் ஆஃப் த 23rd ரெஜிமெண்ட். அடுத்தது ஃபஸ்ட்டு ரெஜிமெண்ட்டுக்கு ஃபேன்கோர்ட்டு கில் பண்ணிடுறாங்க. அடுத்து 23rd ரெஜிமெண்ட் வாஸ் கில்டு. நெக்ஸ்ட் மேஜர் ஆம்ஸ்ட்ராங் who was passing the fort heard the sound of firing. அந்த ஃபோர்ட்டை கிராஸ் பண்ணி அவர் போகிறப்ப, மேஜர் ஆம்ஸ்ட்ராங் போகிறப்ப என்ன அந்த ஃபயரிங் உள்ளே நடக்கிற துப்பாக்கி சண்டைலாம் கேட்குறது. when he stopped to enquire, he was showered with bullets. இவர் வந்து அது என்ன ஏதுன்னு அவர் விசாரிக்க போகிறப்ப அதை விசாரிக்கிறார். அந்த நேரத்தில் இவரை வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஷூட் பண்ணிடுறாங்க. showered with bullets அப்படின்னா நிறைய புல்லட்ஸை இது பண்ணி கொண்டுடுறாங்க. about a dozen of other officers were killed within hours or so. within a few hours கிட்டத்தட்ட ஒரு 12-15 பேரை வந்து என்ன பண்ணிடுறாங்க, பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸை கொண்டுடுறாங்க. யார், இந்த புரட்சியாளர்கள், இந்த மியூட்டனியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அமங் தம் லெஃப்டினன்ட் எல்லி அண்ட் லெஃப்டினன்ட் போம்ஹாம் பிலாங் டு ஹிஸ் மெஜஸ்டிஸ் பெட்டாலியன். இவங்கெல்லாம் அந்த பெட்டாலியனை சேர்ந்த கமாண்டர்ஸ். இவங்களை எல்லாரையும் போட்டுடுறாங்க, கில் பண்ணிடுறாங்க. கூட்ஸ் who was outside the fort. ஃபோர்ட்டுக்கு வெளியே இருக்காங்க. யார், மேஜர் கூட்ஸ். இன்ஃபார்ம்டு கொலோனியல் ஜில்லஸ்பி. இவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஆக்சுவலாக இந்த ரிவோல்ட் புரட்சி, இந்த பிரிட்டிஷ் கமாண்டர்ஸ் எல்லாம் வந்து கில் பண்ணுறது ஃபோர்ட்டுக்கு உள்ள. ஆக்சுவலாக அங்கே ஒரு மேரேஜ் செரிமனி ஒன்று நடக்கிறது. அந்த ராஜ பரம்பரை, அந்த மைசூர் கிங்கோட திப்பு சுல்தானுடைய ஃபேமிலியில் ஒரு மெம்பருக்கு மேரேஜ் நடந்துட்டுருக்கு. அந்த செரிமனியில் இவங்க இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோர்ட்டுக்கு வெளியே மேஜர் கூட் இருக்கார். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, மேஜர் ஜில்லஸ்பிக்கு, கொலோனியல் ஜில்லஸ்பிக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அவர் ஆக்சுவலாக அவர் யார் அப்படின்னா கேவல்ரி கமாண்டன்ட் இன் ஆர்காடில் வந்து அவர் கேவல்ரியோட கமாண்டன்ட் சீஃபாக. ஜில்லஸ்பி ரீச் த ஃபோர்ட் அலாங் வித் ஸ்குவாடன் ஆஃப் கேவல்ரி. ஸ்குவாடன்னா தலைவர். கேவல்ரியோட தலைவர் யாருன்னா அண்டர் த கமாண்ட் ஆஃப் கேப்டன் யங் at 9 AM. In the meantime, rebels proclaimed ஃபத்தே ஹைதர், திப்பு சுல்தான்ஸ் யங்கஸ்ட் சன். ஃபத்தே ஹைதர் அப்படின்றவர் திப்பு சுல்தானுடைய யங்கஸ்ட், சின்ன பையன், யங்கஸ்ட் சன், ஆஸ் அ நியூ ரூலராக அவங்க டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க, இவர் தான் எங்களோட நியூ ரூலர், புது ரூலர் அப்படின்ட்டு. அண்ட் ஹாய்ஸ்டட் த டைகர் ஃப்ளாக் ஆஃப் மைசூர் சுல்தான்ஸ் இந்த ஃபோர்ட்டாம். அந்த ஃபோர்ட்லேயே திப்பு சுல்தானுடைய என்னன்னு சொல்லுவோம்னா டைகர், புலிக்கொடி தான் அவங்களது, அதை ஹாய்ஸ் பண்ணிக்கிறாங்க. பட் த அப்ரைசிங் வாஸ் ஸ்விஃப்ட்லி க்ரஷ்டு பை. உடனே இதை வந்து உடனே வேகமாக யார் வந்து இதை சப்ரஸ் பண்ணுறாங்க, கொலோனியல் ஜில்லஸ்பி, ஹூ த்ரோ டு விண்ட் ஆல் வார் எத்திக்ஸா. இதெல்லாம் இந்த மாதிரியான பெரிய இதெல்லாம் அவங்க வந்து நாங்கள் தான் தலைவரை தேர்ந்தெடுத்துட்டோம், இவர் தான் கிங், இவருடைய ஃப்ளாக் ஹாய்ஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக என்ன பண்ணிட்டாரு, டெஸ்ட்ராய் பண்ணிட்டாரு. who throw the winds of all war ethics in courts of
suppression. According to an eyewitness account, 800 soldiers were found dead in the fort alone. அதாவது இந்த ஜில்லஸ்பியோட ஆக்ஷனால் ஒரு ஐவிட்னஸ் அதை பார்த்த ஒரு சாட்சியை சொல்கிறது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 800 சோல்ஜர்ஸ் அந்த ஃபோர்ட்டுக்குள்ளவே கூட இறந்துருக்காங்க. 600 soldiers were kept in confinement in திருச்சிராப்பள்ளி அண்ட் வெள்ளூர் awaiting என்கொயரி. அதாவது கன்ஃபைன்மெண்ட், இவங்கெல்லாம் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டுன்னு உள்ள திருச்சி ஃபோர்ட்டில் வச்சுருக்காங்க. அடுத்து வெள்ளூர்லேயும் வந்து என்ன அவங்கள வெயிட் பண்ண வச்சுருக்காங்க என்கொயரிக்காக. கன்சிக்வன்சஸ் ஆஃப் த ரிவோல்ட்டாம், புரட்சியினுடைய கன்சிக்வன்சஸ் என்ன? 6 of the rebels convicted by the court of inquiry was blown from the guns. 5 were shoot dead, 8 hanged. 6 rebels வந்து என்ன பண்ணுறாங்க, கன்விக்டட் கோர்ட்டில் இவங்களை சப்மிட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்களை வந்து கொண்டுட்றாங்க. 5 were shoot dead and 8 hanged. திப்பு சன்ஸ் were ordered to be sent to கல்கட்டா. திப்பு சன்ஸை எங்கே அனுப்பிச்சிட்டு சொல்கிறாங்க, கல்கட்டா. அண்ட் men engaged in the suppression of the revolt were rewarded with prize money and promotion. யாரெல்லாம் இந்த புரட்சிக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்களோ யாரெல்லாம், ஈவன் இந்தியன்ஸ், பிரிட்டிஷோட சோல்ஜர்ஸ் வந்து யாரும் இருந்தாங்க, இந்தியன்ஸும் இந்த புரட்சியை சப்ரஸ் பண்ணுறதுக்கு பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட்டிவாக இருந்தவங்களுக்கெல்லாம் பணமாவோ இல்லை வந்து ப்ரொமோஷனாவோ கொடுத்தாங்க. கொலோனியல் ஜில்லஸ்பி வாஸ் கிவன் 7,000 பகோடாஸா. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பகோடா அப்படின்னா என்ன, 3.5 rupees அப்படின்னு சொல்லி. இந்த ஈவெண்ட்டை சப்ரஸ் பண்ணதுக்காக கொலோனியல் ஜில்லஸ்பிக்கு 7,000 பகோடாஸ் கொடுக்குறாங்க. ஹவவர் த கமாண்டர் இன் சீஃப் சர் ஜான் கிரடாக், த adjutant General Agnew and Governor William Pentic were held responsible for the revolt. ஆனாலும் இந்த புரட்சி நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தவங்க இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி ரிமூவ் ஃப்ரம் தர் ஆஃபீஸ் அண்ட் ரீகால் டு லண்டன். இவங்கள ஆஃபீஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து எங்கே லண்டனுக்கும் இங்கிலாண்டிலும் வர சொல்லிடுறாங்க இவங்களை இந்தியாவிலேருந்து. However, the commander-in-chief Sir John Cradock, the adjutant general Agnew and Governor William Pentic were held responsible for the revolt. இந்த புரட்சி நடக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவங்க இவங்க 3 பேர். அதனால் இவங்க 3 பேரையும் பதவியிலிருந்து எடுத்துகிட்டு இவங்களை இங்கிலாந்து வர சொல்லிடுறாங்க. த மிலிட்ரி ரெகுலேஷன்ஸ் வாஸ் ட்ரீட்டட் ஆஸ் வித்ட்ரானா. மிலிட்ரியில் இவங்க கொண்டு வந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாங்க, வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க. என்னென்ன ரெகுலேஷன்ஸு, நெத்தியில் அவங்களுடைய மதம் சார்ந்த சிம்பிள் போடக்கூடாது, காதில் கடுக்கன் போடக்கூடாது, அப்புறமா வந்து பியர்டெல்லாம் ஷேவ் பண்ணணும், மவுஸ் டேக்கு அவங்க சொல்கிற மாதிரி வைக்கணும், அக்னியூ டர்பன் அப்படின்றத வைக்கணும், இப்படிலாம் கொண்டு வந்தாங்க இல்லையா. இதெல்லாம் வந்து என்ன பண்ணிடுறாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவங்க அதை நிறுத்திடுறாங்க. தென் எஸ்டிமேட்டா ஆஃப் ரிவோல்ட்டா, இந்த ரிவோல்ட்டோடைய எஸ்டிமேட்னா ஃபைனலாக அது ஒரு கன்க்ளூஷன் வரும் இல்லையா, என்ன நடந்துச்சு இந்த ரிவோல்ட் அப்படின்றது. சப்ரஸ் பண்ணியாச்சு, ஆல்மோஸ்ட் இந்த ரிவோல்ட்டு சப்ரஸ் பண்ணி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாரையும் வந்து கொன்னாச்சு, கில் பண்ணிட்டாங்க, அவங்கள வந்து ஜெயிலில் போட்டாச்சு, அவங்கள தூக்கில் போட்டு இதெல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு. இந்த ரிவோல்ட் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்த பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸையும் என்ன பண்ணிட்டாங்க, ரீகால் பண்ணிட்டாங்க, பதவியிலேருந்து அவங்கள எடுத்து சொல்லிட்டு ரீகாலும் பண்ணியாச்சு. Next, the Vellore revolt failed because there was no immediate help from outside. Vellore revolt failed actually. ஏன்னா வெளியே இவங்க வந்து உள்ளே மட்டும்தான் பிளான் பண்ணியிருந்தாங்க இந்த புரட்சியாளர்கள்லாம். இந்த புரட்சி பண்ணவங்க எல்லாருமே வேலூர் ஃபோர்ட்டுக்குள்ளே இந்த பிரிட்டிஷர்ஸை வந்து இது பண்ணி நம்ம டிஃபீட் பண்ணிட்டோம்னா நம்மளது முடிஞ்சிட்டு அப்படின்ற ஒரு சர்க்கிள்குள்ளவே இங்கே இருந்தாங்க. அதனால் இட்ஸ் வாஸ் எ ஃபெயிலியராக. நோ இமீடியட், இவங்களுக்கு உடனே யாரும் ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஏன்னா இவங்க ஃபோர்ட்டுக்குள்ளவே அடைஞ்சிக்கிட்டாங்க, இவங்களை யாரும் வந்து காண்டாக்ட் பண்ண முடியல. ரீசன்ட் ஸ்டடீஸ் ஷோ தட் த ஆர்கனைசிங் பார்ட் ஆஃப் த ரிவோல்ட் வாஸ் டன் பர்ஃபெக்ட்லி பை. இந்த மாதிரி அந்த ஆர்கனைஸ் பண்ணது பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்க ஸ்டடீஸாக இப்போ வந்து நிறைய வந்து இந்த வெள்ளூர் புரட்சியை பற்றி ஆராய்ச்சி பண்ணதில் இவங்க அந்த புரட்சியை வந்து பக்காவாக பிளான் பண்ணியிருக்காங்க. லைக் சுபேதார் ஷேக் ஆடம் அண்ட் ஷேக் ஹமீத் அண்ட் Jamidar Sheikh Hussain of the 2nd Battalion and 23rd Regiment, 2 Subedars and the Jamidar Sheikh Qasim of the 1st Battalion of the 1st Regiment. இவங்கெல்லாம் 1st Regiment, 2nd Regiment, 23rd Regimentல இருக்கிற இந்த சுபேதார்ஸ், அதாவது இந்தியன்ஸ்க்கு கொடுக்குற ஒரு பதவி, அதாவது சுபேதார்ன்றது போலீஸில் இருக்க ஒரு பதவி. அந்த பதவியில் இருந்தவங்க இந்த ரிவோல்ட்டை பக்காவாக பிளான் பண்ணியிருக்காங்க. யார் யார் அப்படின்னா சுபேதாஸ், ஷேக் ஆடம் அண்ட் ஷேக் ஹமீத் அண்ட் ஜமீதார் அடுத்த பதவி ஷேக் ஹுசைனா.
ஆஃப் த செகண்ட் பெட்டாலியன், 2வது பெட்டாலியனில் இருக்கவங்க இவங்க 3 பேரும், ஆஃப் 23rd ரெஜிமெண்ட் அண்ட் 2 சுபேதார்ஸ் அண்ட் ஜமீதார் ஷேக் கசீம் ஆஃப் த ஃபஸ்ட் பெட்டாலியன் ஆஃப் த ஃபஸ்ட் ரெஜிமெண்ட். வெல்லூர் ரிவோல்ட் ஹேட் ஆல் த forebodings of the great rebellion of 1857. even though it's a failure, இந்த வெள்ளூர் ரிவோல்ட் அப்படின்றது வந்து இந்த புரட்சி அப்படின்றது வேலூர் புரட்சின்றது வந்து ஃபெயிலியர் தான். பட் இட் வாஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் த நெக்ஸ்ட் ரிவோல்ட். 1857 நடக்க போகிற ஒரு புரட்சிக்கு இது வந்து என்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப்பிங் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம், முதல் அடி. The only difference was that there was no civil rebellion following the mutiny. இதுக்கப்புறம் வந்து civil rebellion அப்படின்றது எதுவும் இல்லை இந்த புரட்சிக்கு அப்புறம். In 1806 revolt was not confined to Vellore fort. It had its echoes in வெள்ளூர் புரட்சி அப்படின்றது வேலூரில் மட்டும் நடக்கலை. இதோடைய விளைவு, இதோடைய தாக்கம் எங்கெங்கெல்லாம் இருந்திருக்குன்னா பெல்லாரி, வாலாஜாபாத், ஹைதராபாத், பெங்களூரு, தென் நந்திதுர்க் அண்ட் சங்கரி துர்க், இங்கெல்லாமும் இந்த வெள்ளூர் புரட்சியோட தாக்கம். வெள்ளூர் புரட்சி மாதிரி புரட்சி அங்கங்கே சிப்பாய்ஸ் பண்ணியிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கு, இட் ஹேட் இட்ஸ் எக்கோஸ் அப்படின்னு. எங்கெங்கன்னா பெல்லாரி, வாலாஜாபாத், ஹைதராபாத், பெங்களூரு, நந்திதுர்க் அண்ட் சங்கரி துர்கா. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.